நீங்க எல்லாரும் அவளோட எதிர்பார்த்த நீயா நானா சங்கமத்துல விட்டதை இப்ப புடிச்சோம். அம்மா இப்போ நம்ம டாபிக் வந்து ஜென்டல் பேரண்டிங் இல்லனா ஸ்ட்ரிக்ட் பேரண்டிங். ஜென்டல் பேரண்டிங்க பத்தி பேசுறதுக்கு நம்ம கிட்ஸ் எல்லாரும் இருக்காங்க. அதுவே ஸ்ட்ரிக்ட் பேரண்டிங்க பத்தி பேசுறதுக்கு நம்ம அடல்ட்ஸ் எல்லாரும் இருக்காங்க. We would like to introduce all the kid participants under the category gentle kids. We welcome Shakti Priya, Lakshmi Meena, Kashini, Maithili Shri, Sai Darshini and Shivagam. Strict parentingல வந்து கல்பனாச்சி, கமலண்ணா, வள்ளி மீனாட்சி சுந்தரமாச்சி, அலவேலு பிரகாஷ், தேவி முத்தையா, பெருமாளண்ணா. நம்மளுக்கு இதை ஹோஸ்ட் பண்றதுக்கு நம்மளுக்கு ஒரு ஹோஸ்ட் வேணும்ல. நம்மளுக்கு கிடைச்சிருக்கிறது மலிவி விலை கோபிநாத். அவங்க வருவாங்க. சிவசுப்ரமணியன் போட்டுங்க. இந்த சிவசுப்ரமணியன் இல்ல, இன்னொரு சிவசுப்ரமணியன். அனைவருக்கும் மாலை வணக்கம். ஒரு இனிய ஒரு நிகழ்ச்சிக்கு வந்து பங்கு பெறதுல வந்து மிக்க மகிழ்ச்சி. அதுலேயும் அதை தொகுத்து வளரணும்னு சொல்லும்போது அது இன்னும் மிக்க மகிழ்ச்சியாகவும் இருக்குது, கொஞ்சம் பயமாகவும் இருக்குது எப்படி மத்தியில் பேசுறது அப்படின்னு. வெல்கம் டு நீயா நானா, ஸ்பான்சர்ட் பை நாட்டுக்கோட்டை நகரத்தார் சங்கம் அபுதாபி, கோ ஸ்பான்சர்ட் பை முத்துக்கருப்பி முட்டை பாக்ஸ், வள்ளி வைர வளையல், உமா உருட்டு உளுந்து, கார்த்தி காய்கறி கடை மற்றும் என்றென்றும் வாழ்க பழனியப்பன் பணக்கடை. இன்னைக்கு நம்ம எடுத்துக்க தலைப்பு என்ன அப்படின்னா, பிள்ளை வளர்ப்பதில் நாங்கள் வந்து ரொம்ப கண்டிச்சு தான் பிள்ளையை வளர்ப்போம் அப்படின்னு பேசுறதுக்கு பெற்றோர்களும் எங்களை நீங்க கண்டிச்சு வளர்க்கக்கூடாது, கட்டி அணைச்சு தான் வளர்க்கணும், அன்பா தான் வளர்க்கணும் அப்படின்னு பேசுறதுக்கு பிள்ளைகளும் வந்திருக்காங்க. முதல்ல இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கிறது பெற்றோர் சைடு தான் ஆரம்பிப்போம். நீங்க ஒவ்வொருத்தரா உங்களோட கருத்தை சுருக்கமா சொல்லுங்க. பிள்ளைகளை கண்டிச்சு வளர்க்கணும்னு சொல்றதுக்கான காரணம் என்ன? எல்லாருக்கும் வணக்கம். அதாவது பிள்ளைங்களை கண்டிச்சு தான் கண்டிப்பாக வளர்க்கணும், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அது நம்ம கொஞ்சம் வேணால் லீனியட்டாக இருக்கலாம் தவிர 100% கூடாது. இதில் வந்து பிள்ளைங்களுக்கு என்ன ஒரு ஃபைனலாக கிடைக்குதுன்னா, தே ஹாவ் அ குட் டிசிப்ளின் அண்ட் ஸ்ட்ரக்சர் த்ரூ அவுட் லைஃப். செகண்ட் பார்த்தீங்கன்னா, அகாடமிக் சக்ஸஸ் வந்து அவங்களுக்கு வந்து டெஃபினட்டாக இட் வில் பி அஷ்யூர்ட். செகண்ட். தேர்டு வந்து உங்களுக்கு வந்து ஒரு பப்ளிக்ல வந்து ஒரு நல்ல பிஹேவியர் தே வில் ஃபீல் when they go outside from the parents. அதாவது அவங்க வந்து ஒரு காலேஜுக்கோ இல்லை பின்னாடி அவங்க வேலைக்கோ போகும்போது அந்த பர்டிகுலர் ரூல்ஸ் நம்ம வந்து வீட்டில் ஃபிக்ஸ் பண்ணுறோம் பாருங்க, அது வந்து இட் வில் லீட் தம் இன் அ குட் வே. ஸோ இது மூணு வந்து கண்டிப்பாக இட்ஸ் அ பிக் அட்வான்டேஜ். ஸோ அதில் வந்து நம்ம வந்து ரூல்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் தவிர அதில் வந்து உங்களுக்கு we can give just only negotiation. அவங்கள வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மொபைல் வந்து ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் யூஸ் பண்ணுறாங்கன்னா நம்ம ஒரு 2 hours யூஸ் பண்ண சொல்லலாம். அப்படி அதையும் அவங்க மீறி போனாங்கன்னா நம்ம மொபைலை லாக் பண்ணி தான் வைக்கணும், இல்லாட்டி பட்டன் போட்டு தான் கொடுக்கணும். ஏன்னா நம்ம வந்து ஜெனரலாக பார்த்தீங்கன்னா வந்து ரூல்ஸ் வந்து ஃபிக்ஸ்டாக தாங்க இருக்கணும், அதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அவங்க வந்து பேசும்போது ஏதாவது ஒரு நிகழ்ச்சிகள் ஒன்று கொண்டு வந்து அவங்கள்ட்ட நம்மள்ட்ட வந்து நெகோஷியேட் பண்ணலாம். they cannot allow us to change the rules are fixed. So strict parents definitely குழந்தைங்க they will be very successful in their life. நன்றி. உங்க கருத்துக்களை சொல்லுமா? வணக்கம். கோட்டு போட்ட நடுவர் கோபிநாத் அவர்களுக்கு பெரிய வணக்கம். ஓகே, சிக்கல் சிவசுப்ரமணியன் அவர்களுக்கு. ஸ்ட்ரிக்ட் பேரண்டிங் அப்படின்னா என்ன? முதல்ல ஸ்ட்ரிக்ட்னஸோட லெவல்னு இருக்குங்க. இப்போ வந்து ஸ்ட்ரிக்ட் பேரண்டிங்னா எல்லாருக்கும் ஒரு எப்படி சொல்றது, ஒரு இமேஜ் என்ன வருதுன்னா, ஹிட்லர் மாதிரி தோணுது எல்லாருக்கும் பிள்ளைங்களுக்கு நம்மளை பார்த்தாலே. அப்படி அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்ட்னஸ் இப்போ யாருமே இருக்கிறது இல்லை, ஸ்ட்ரிக்ட்னஸே இல்லை. ஹிட்லர் அளவுக்கு ஸ்ட்ரிக்ட்னஸ்லாம் கண்டிப்பாக இல்லை. இங்கே இருக்க நிறைய பேரண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்த்தீங்கல்ல எவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ். இந்த குழந்தைங்களோட பேரண்ட்ஸ் ஸ்ட்ரிக்டாக இருந்திருப்பாங்களா மாட்டாங்களா? பாருங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பேசுங்க.
அப்ப இதுலயே தெரிஞ்சிருச்சுல, ஸ்ட்ரிக்ட் பேரண்டிங் மட்டும்தான் குழந்தைங்களை வந்து நல்லபடியா வழிநடத்த முடியும். அவங்களோட ரொட்டீன் லைஃபா இருக்கட்டும், பிஹேவியர், சோஷியல் பிஹேவியர் எதுவா இருந்தாலும் ஸ்ட்ரிக்ட் பேரண்டிங். ஸ்ட்ரிக்ட்னா ஒரு லெவல் இருக்கு, அதை தான் நான் முன்னாடியே சொன்னேன். ஹிட்லர் அளவுக்கு ஸ்ட்ரிக்ட் இல்லை, இருக்க வேண்டியதுல ஸ்ட்ரிக்டா இருந்து தான் ஆகணும். நம்ம பெரியவங்கலாம் சொல்லுவாங்க, அதாவது பிடிக்கிற இடத்துல பிடிக்கணும், விட்டு பிடிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எங்க விடணும், எங்க பிடிக்கணும் அப்படிங்கிறது இருக்கு. பிடிக்கிற இடத்துல பிடிச்சாதான் அந்த குழந்தை நல்ல குழந்தையா வளரும். ஸ்ட்ரிக்ட் பேரண்டிங் தான் எப்பயுமே பெஸ்ட் பேரண்டிங். தேங்க்யூ. இன்ஸ்டன்ட் கோபிநாத்க்கு ஒரு பெரிய ஹாய். நான் கூட சொன்னேன், கோட்டை எட்ட கொடுத்துட்டு நான் வேணா கோபிநாத்தா போயிடுறேன் அப்படின்ட்டு. எங்களோட பார்ட்டிசிபெண்ட்டாக உட்காராதான் இருந்தாங்க. சூப்பர், நல்ல ட்ரை, நல்லாவே பேசினாங்க, எடுத்தோன்னா ரொம்பவும் நல்லா இருந்தது. ஸோ ஸ்ட்ரிக்ட் பேரண்டிங் பற்றி நான் அப்பா அம்மா ஸ்ட்ரிக்டாகவே இருக்கக்கூடாது, அப்பா அம்மா அன்பானவங்களாகவே இருக்கணும் அப்படின்னா அலாவுதீன் அற்புத விளக்கத்தான் நம்ம கையில் வச்சுக்கிட்டு இருக்கணும். ஏன்னா நம்ம தேக்கி அதை எல்லாத்தையும் கொடுத்துரும், நமக்கும் எந்த ப்ரெஷரும் இல்லை, நம்ம ப்ரெஷர் அவங்க வெளியே விழுக போகிறது இல்லை. ஸோ நம்ம ஸ்ட்ரிக்ட் பேரண்டாகவே இருக்கக்கூடாதுன்னா எல்லாரும் அலாவுதீன் அற்புத ஆலம்பனா அப்படின்னா வேலை முடிஞ்சிச்சு. ஸ்ட்ரிக்ட் பேரண்டிங்கே நமக்கு ஓகே, அது ஒரு இதுவாக போயிடும். அந்த மாதிரி ரூல்ஸ் இல்லாத லைஃப்ங்கிறது எங்கே தான் ரூல்ஸ் இல்லை. விதிகள் இல்லாத வாழ்க்கைன்றது விதி இல்லாத வாழ்க்கை மாதிரி. விதிகள் எங்கே இல்லை, பாடசாலையிலேருந்து நம்ம டெய்லி போகிற பார்ட்டி வரைக்கும் எல்லாத்துலேயும் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் இருக்கு. அந்த டூஸ் அண்ட் டோன்ட்ஸை நம்ம சொல்லும்போது தான் நம்ம அவங்களுக்கு ஸ்ட்ரிக்ட் பேரண்ட்ஸாக தெரியும். விதிகளை விதிப்பவர்கள் வில்லன்களான பேரண்ட்ஸ்னா நாங்கள் வில்லன்களான பேரண்ட்ஸாகவே இருக்கோம். நாங்கள் வில்லன்களான பேரண்ட்ஸாக இருக்கிறதுனால தான் உங்கள் வாழ்க்கை செழிப்பாக இருக்கும் நாங்கள் நினைக்கிறோம். நாங்கள் செடிகளை வளைக்கலை, நாங்கள் கொடிகளை வளைக்கலை, செடிகளை தான் வளைக்கிறோம். ஏன்னா மரம் ஆயிட்டா வளைக்க முடியாது. அதனால வளைக்கிறதுனால வளைஞ்சு கொடுத்து நீங்கள் போகிறதா நல்லா வருவீங்கன்னா அந்த ரூல்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. எல்லாருக்கும் வணக்கம். ஸ்ட்ரிக்ட் பேரண்ட்ல வந்துட்டு என்னை பேச சொன்னாங்க. கண்டிப்பா வந்துட்டு எல்லாருக்குமே தெரியும் நான் எப்படி பேரண்டிங்ல இருப்பேன்னு. ஸ்ட்ரிக்ட் பேரண்ட்ஸா இருக்கிறதுல வந்துட்டு ரொம்ப வந்துட்டு பாசிட்டிவ்ஸ் இருக்கு. நம்ம வாய்ஸ் ரைஸ் பண்ணாலே நம்ம பிள்ளைங்க கேட்கற மாதிரி நம்ம பண்ணணும்ன்றதுல வந்துட்டு எனக்கு ரொம்ப அபிப்பிராயம் இருக்குது. இல்லாட்டினா இப்ப பையனை பண்ண சொல்றியான்னு கேட்டா கண்டிப்பா மானே தேனே அம்மா செல்லக்குட்டி பூச்சிக்குட்டின்னா போப்போ நான்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுவான். அதனால வந்துட்டு கண்டிப்பா ஸ்ட்ரிக்ட் பேரண்டா இருந்தா மட்டுமே நம்மளால பெர்ஃபார்மன்ஸும் பண்ண வைக்க முடியும். மற்றபடி டிசிப்ளின் கன்சிஸ்டன்சி அவங்களுக்கு கொண்டு வர்றதுமே ஸ்ட்ரிக்ட் பேரண்டா இருந்தா மட்டுமே முடியும். சும்மா செல்லக்குட்டின்றதுல எல்லாம் வராதுன்றது என்னோட அபிப்பிராயம் மட்டும் இல்லை. எனக்கு எல்லாரும் சிரிக்கிறீங்க, எல்லாரும் கிளாப் பண்ணீங்க, எல்லாரும் சந்தோஷமா இருந்தீங்க, எல்லாருக்கும் தெரியும் ஆச்சி உமாச்சி நல்லா சிரிக்கிறீங்க அம்மா. அதனால வந்துட்டு கண்டிப்பா ஸ்ட்ரிக்ட் பேரண்ட்ஸ்க்கு வந்துட்டு இருந்தாதான் ரொம்ப நல்லதுன்னு என்னோட அபிப்பிராயம். ஹாய்ங்க எல்லாருக்கும். ஸ்ட்ரிக்ட் பேரண்டிங்காக இருந்தால் தான் குழந்தைங்களை ஈஸியாக வளர்க்க முடியுங்கிறது தான் என்னோட கருத்தும். ஸ்ட்ரிக்ட் பேரண்டிங்னா அடித்து வளர்க்குறது மட்டும் கிடையாது, ஒரு ஒரு பவுண்டரி, ஒரு எல்லையை கிரியேட் பண்ணுறது. அவங்களுக்கு இது வரைக்கும் நீ போகலாம், இதுக்கு மேலே போனால் உனக்கு ஒரு ப்ராப்ளம் கிரியேட் ஆகும் அப்படிங்கிறத அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து வளர்க்குறது தான் ஸ்ட்ரிக்ட் பேரண்டிங். அடித்து வளர்க்குறதுன்னு இல்லை. இப்போ வந்து ஒரு அவங்களுக்கே தெரியும், நீங்கள் வந்து முதலே சொல்லியிருந்தீங்க அப்படின்னா நாங்கள் நல்லா வளர்ந்துருப்போம். மேபி நீங்கள் எது வரைக்கும் போகலாம், எது எங்களுக்கு தப்பு, எது எங்களுக்கு கரெக்டுன்னு சொல்லி கொடுத்துருந்தீங்கன்னா நாங்கள் ஒருவேளை பின்னாடி நல்லா வந்திருப்போம் அப்படின்னு அவங்களே ஒரு ப்ராப்ளம்குள்ளே போனதுக்கப்புறம் ரியலைஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த இடத்துக்குள்ள நம்ம போக விடாமல் ஸ்டார்டிங்லேயே ஒரு பவுண்டரியை கொடுக்குறது தான் ஸ்ட்ரிக்ட் பேரண்டிங்னு சொல்ல வரோம். தேங்க்யூ. எல்லாத்துக்கும் வணக்கம். எல்லாரும் சாப்பிட்டு கேட்கலாமா கேட்க வேணாமான்னு பாதி பேர் உட்காந்துருக்காங்க. இருந்தாலும் கேட்டுதான் ஒரு வழி இல்லை. ஆக்சுவலாக அந்த 6 பேரும் அவங்களே உத்து பார்த்துட்டு இருந்தாங்க. இதில் வந்து ஒரு ஆள் வரலன்றதுக்கோசம் நான் வந்தேன். நான் எதுவும் ப்ரிப்பேர்லாம் பண்ணல. ஆக்சுவலாக நீங்கள் பொண்ணு தான் ஃபஸ்ட்டு உட்காந்துருக்கா, இது அவளுக்கே தெரியாது. அதனால என்னை விட அவன் நல்லா பேசுவா. வீட்டில் இல்லை நான்லாம் ப்ரிப்பேர் பண்ணல, அவ்வளோதான் பண்ணான். ஸ்ட்ரிக்டாக இருக்கிறங்கிறது வந்து கண்டிப்பாக எல்லாருமே எல்லா பேரண்ட்டும் விரும்புகிறது தான் அது. ஆனால் அது நடக்காது, எல்லா பேரண்ட்டுக்கும் தெரியும். இருந்தாலும் ஆசைப்படுறீங்க, பாவம் அவங்களும் வந்திருக்காங்க பேசிட்டோம். ஸ்ட்ரிக்டாக இருக்கிறது நல்லது. ஆக்சுவலாக அண்ணன் நிறைய சொல்லிட்டாப்புல, நான் அதை ரிப்பீட் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். என்னோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவர், அதனால் நான் அவர் சொன்னதை வந்து நான் எக்ஸ்ட்ராவாக சொல்ல விரும்பல. கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருந்தால் அவங்க டிசிப்ளினாக இருப்பாங்க, அவங்க லைஃப் நல்லாயிருக்கும், அவங்களுக்கே தெரியணும். ஆக்சுவலாக நமக்கு சொல்லி போர் அடிச்சிருச்சு.
அவங்க என்னதான் கேட்கலனாலும் நம்ம சொல்கிறது நம்மளோட டியூட்டி. நம்ம சொல்லுவோம், அவங்க கேட்டுக்குவாங்கன்னு நினைக்கிற ஒரு ஸ்டேஜ் வந்தோன்னா அவங்களா சேஞ்ச் ஆகிக்குவாங்கன்னு நினைக்கிறேன். இதோட நம்ம கடன் வாங்கி கோட்டு போட்டிருக்கும் கோபிநாத்திடம் ஒப்படைக்கின்றேன். நன்றி, வணக்கம். ஒருத்தரும் பேரண்ட்ஸ் எல்லாருமே அவங்க பக்கத்தில் இருக்க கருத்தை சொல்லிட்டாங்க. நீங்கள் வந்து கண்டிச்சாதான்ப்பா அவன் உங்கள்கிட்டதாம்மா பாப்பா கண்டிச்சா மட்டும்தான் நீங்கள் கரெக்டாக இருப்பீங்களா, இல்லைன்னா உங்களை கரெக்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்பாவும் சொன்னாங்க, எல்லாருமே சொன்னாங்க, கேட்டீங்கல்ல. இப்போ உங்கள்கிட்ட கேட்க வர விஷயம் என்னன்னா, இவங்க இந்த விஷயத்துக்கெல்லாம் எங்களை கண்டிக்கிறாங்க, அது ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு, எங்களை அந்த மாதிரி கண்டிக்காதீங்க, எங்களை கொஞ்சம் பேம்பர் பண்ணி பேம்பர் வாங்கி கொடுங்க அப்படின்ற மாதிரி நீங்க சொல்ற கருத்துக்களை சொல்லலாம். முதல்ல நீங்க சொல்லுங்க. எல்லாருக்கும் வணக்கம். நேரா என் அம்மா உட்கார வச்சுட்டு இப்படி ஆப்போசிட் நீங்க போட்டு பேசலாம். இப்பவே படம் நடிக்குது. ஆனாலும் பேசி ஆகணும்னாலும் நான் அப்ப பேசுறேன். முதல்ல வந்து சின்ன சின்ன விஷயத்துக்கு கண்டிக்கிறாங்க அப்படின்னு வரும்போது டிசிப்ளினுக்கும் ஒபீடியன்ஸுக்கும் வித்தியாசம் இருக்கு. வீட்டில் வந்து ஸ்ட்ரிக்ட் பேரண்டிங்னா என் அம்மா திட்டிடுவாங்கங்கிறதுக்காகவே நான் ஒரு விஷயம் பண்ணுறேன், அதுக்கு பேர் டிசிப்ளின் இல்லை, ஒபீடியன்ஸ். என் அம்மா அப்பா என் பக்கத்தில் இருக்கும்போது நான் நல்லா பொண்ணா இருந்தேன்னா நான் டிசிப்ளினான பொண்ணு இல்லை. நான் அப்போ அவங்களுக்கு பயந்துட்டு அந்த வேலையை பண்ணுறேன். அங்கே இல்லாத போதும் நான் அதை பண்ணி நான் ஏன் இதை பண்ணுறேன்னு எனக்கு தெரிஞ்சாதான் அதுக்கு பேர் டிசிப்ளின். அந்த டிசிப்ளின் வர ஒரே ரீசன் ஜென்டில் பேரண்டிங்காக தான் இருக்கும். ஸ்ட்ரிக்ட் பேரண்டிங்காக இருந்தால் நான் கண்டிப்பாக அவங்களுக்கு பயந்துட்டு நான் ஏன் அதை பண்ணுறேங்கிறதுக்கே காரணம் தெரியாமல் நான் அதை பண்ணிட்டு இருப்பேன். சின்ன சின்ன விஷயத்துக்கு திட்டுறாங்க நான் யோசிச்சுட்டு இருக்கேன். நீங்க பேசி முடிச்சுங்க அப்புறம் பயப்படாதீங்க, சொல்லி வச்சிடலாம். இப்போ இவங்க சொன்னாங்க, ஓகே எல்லாருக்கும் வணக்கம். இப்போ அவங்க எல்லாருமே சொன்னாங்க ஸ்ட்ரிக்ட் பேரண்ட்ஸ் கரெக்ட்னால மட்டும்தான் எங்களை கண்ட்ரோல் பண்ண முடியும்னு. இப்போ நீங்கள் ஸ்ட்ரிக்ட் பேரண்டிங் பண்ணும்போது எங்களுக்கு ரூல்ஸ் கொடுக்குறீங்க, நாங்களும் அதை அவுட் ஆஃப் ஃபியர் தான் ஃபாலோ பண்ணுறோம். ஸோ அப்படி ஃபாலோ பண்ணும்போது உங்கள் முன்னாடி இருக்கும்போது நாங்கள் நல்ல பிள்ளைங்க தான் தெரியும், அது உங்கள் முன்னாடி மட்டும்தான். ஆனால் அப்புறம் வெளில போய் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஒரு என்ன சொல்றது ஒரு ஃபீலிங் வரும், அப்பா அம்மா இல்லை ஸோ வந்து கெட்ட விஷயம் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ ஜென்டில் பேரண்டிங் பண்ணீங்கன்னா அவங்க வந்து உங்கள் முன்னாடி ஒரே மாதிரி தான் இருப்பாங்க, வெளில போய் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஒன்றும் செல்ஃப் கண்ட்ரோல் கொடுக்கும் ஜென்டில் பேரண்டிங். எல்லாருக்கும் வணக்கம். இது எல்லாத்துக்குமே கத்தக்கூடாது. ஏன்னா வந்து இப்போ வந்து கத்துனா வந்து வீட்லேயே வந்து ஒரு பெரிய நாய்ஸ் கிரியேட் ஆகும், அதுக்கும் அவங்களுக்கும் பிபி ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். ஜென்டல் பேரண்டிங் மட்டும்தான் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ அவங்க சொன்ன மாதிரி ஸ்டடீஸ்க்கும் எங்களை திட்டிகிட்டே இருந்தா நாங்கள் ஃபியரால தான் படிப்போம். ஃபியரால படிக்கிறது மெமரியில் மட்டும்தான் சேவ் ஆகும். பட் தென் இன்கேஸ் இதை நம்ம லைஃப்ல யூஸ் பண்ணுறோம்னா ஞாபகம் வராது டக்குன்னு. ஸோ லோவா உட்காந்து பொறுமையாக சொல்லி கொடுத்தீங்கன்னா அது மெமரி. அப்போ எக்ஸாமுக்கு மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் வணக்கம். ஏன் வந்து ஜென்ரல் பேரண்டிங் பெஸ்ட்னா ஸ்ட்ரிக்ட் பேரண்டிங் வந்து நிறைய ரூல்ஸ் போடுவீங்க, அதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். ஆனால் இப்போ நாங்கள் பெருசாகிட்டோம்னா உங்கள் ரூல்ஸ்லேயே நாங்கள் ஃபுல்லாக வாழ்ந்துட்டோம். அப்புறம் பெருசாக ரொம்ப டிபெண்ட்டாக இருக்கும். ஸோ நாங்களும் இண்டிபெண்ட்டாக இருக்கணும், எங்களுக்கும் நாங்களே ரூல்ஸ் போடணும், ரொம்ப திட்டக்கூடாது அந்த மாதிரிலாம். ப்ளஸ் கம்யூனிகேஷன்லாம் இருக்குல்ல, அதுவும் பேரண்ட்க்கும் ஒரு சைல்டுக்கும் நடுவில் என்ன சொல்கிறது ஸ்பாயில் ஆகுது. ஏன்னா நீங்கள் ஸ்ட்ரிக்டாக இருக்கும் போது உங்கள்கிட்ட எப்படி உங்களுக்கு தோணும் எல்லாமே ஷேர் பண்ணணும், என்ன சொன்னாலும் திட்ட தான் போடுங்க. அதனால நீங்கள் திட்டாம இருந்தால் நாங்கள் என்ன சொல்லுவோம். ஸோ கம்யூனிகேஷன். எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் எல்லாரும் பேசிட்டீங்க, என் பாயிண்ட்ஸ் எல்லாம் பேசிட்டாங்க. ஆனால் இப்போ ஜென்டல் பேரண்டிங்குக்கும் ரூல்ஸ் இருக்கு, இல்லை சொல்லலை.
ஆனால் அவங்க ஈச் பேரண்ட்ஸ் ஜென்டலாக சொல்லும் போது இதுதான் பண்ணணும், இது ஏன் பண்ணணும் ரீசன் கொடுப்பாங்க. அந்த மாதிரி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லும் போது வெளியே போனால் இல்லை வீட்டில் இருந்தால் அது புரிஞ்சு அவங்களுக்கு தெரியும் என்ன பண்ண இருக்கு. ஸோ அது ஈஸியாக இருக்கும் கிட்ஸுக்கு எல்லாம் அது புரிஞ்சு இதுதான் பண்ணணும், இதுதான் என் அப்பா அம்மா சொன்னாங்க மாதிரி அவங்க பண்ணுவாங்க வெளியே. ஆனால் என்ன பண்ணணும் கூட தெரியாமல் அவங்க மட்டும் சொன்னாங்க இது பண்ணணும், அவர் தான் சொன்னால் நமக்கு என்ன எதுக்கு பண்ணணும் யாருக்கும் தெரியாது. ஸோ இப்போ நீங்க எல்லாரும் நிறைய சொல்றீங்க. இப்போ வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பிளேட் உடைக்க கூடாது, கிளாஸ் உடைக்கூடாது. இது எல்லாத்துக்கும் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை டேயா சொல்லி ஏதாவது ஒரு ரீசன் சொல்றீங்க. அப்புறம் 6 மணிக்கு அப்புறம் நெகம் வெட்டக்கூடாதுன்னு சொல்றீங்க. இது எல்லாத்துக்கும் கொஞ்சம் ரீசன் சொன்னீங்கன்னா எங்களுக்கு ஒன்றும் ஃபாலோ பண்ண இல்ல இப்ப இந்த நீங்க பேசும்போது கேட்கும்போது நீங்க சொல்ல கரெக்டா இருந்துச்சு, இவங்க பேசுறது கேட்கும்போது இவங்க சொல்ல கரெக்டா இருந்துச்சு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்க வந்துங்க எங்களை வந்து கண்டிச்சு வளர்க்குறன்ற பேர்ல உங்க உடம்பு ரொம்ப கெடுத்துக்கிறீங்க. நீங்க பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது வந்து நாங்களே கரெக்டா இருந்துக்குவோம், நீங்க வந்து எங்களுக்கு வந்து என்ன சொல்றதுன்னா வெள்ளிக்கிழமை அதை பண்ணாங்க, சனிக்கிழமை அவங்களுக்கு கிழமையே மறந்து போயிருந்தாங்க. படின்னு சொல்றது ஓகே, நீங்க ரொம்ப படின்னு சொல்றதுனால நாங்க வந்து அது மைண்ட்ல இருக்க மாட்டேங்குது. ஃபியூச்சர் நாங்க அப்ளை பண்ண முடியாது. இப்போதைக்கு நாங்க பாசிங் க்ளோத்ஸா நாங்க முடிச்சுட்டு போயிடுவோம், அது சரி வரான்னு சொல்றாங்க. இதுக்கு நீங்க உங்க வாதத்தை கொடுக்கணும். நல்லா பேசுனீங்க எல்லாரும். பேரண்ட்ஸை வந்து உடம்பு நல்லா பார்த்துக்கணும்னு சொன்னதில் உண்மையிலே எல்லாத்துக்கும் அப்ரிஷியேட் பண்ணுறேன் நான். ஆனால் நீங்கள் வந்து அதை பார்த்துக்க மாட்டேங்கிறீங்களா? ஜென்டலாக சொன்னால் நீங்கள் கேட்டுறீங்களா? இல்லையா? இந்த பேரண்ட்ஸாக சொல்லி இருந்துச்சு, நான் ஜென்டலாக சொல்லி கேட்டுட்டேன்னு நாங்கள் நான் கோபிநாத்து கீழே இறக்கிடுவோம். இல்லை உண்மை, இது ஃபேக்ட். எல்லா பேரண்ட்ஸும் ஒத்துவாங்கன்னு நினைக்கிறேன். ஒத்துக்கிறதுக்கெல்லாம் வந்து கைத்தட்டி சிரிக்கிறாங்க, அவங்களுக்கு தெரியல. அதனால நாங்கள் ஜென்டலாக சொல்ல தான் ட்ரை பண்ணுறோம். நீங்கள் ஒரே வாட்டி கேட்டிங்கன்னா உங்கள் உடம்புக்கு நல்லது, எங்கள் உடம்புக்கு நல்லது. ஆனால் நீங்கள் கேட்க மாட்டீங்க. இதுக்கு மேலேயே கேட்கலாம் ட்ரை பண்ணுங்க. அது மாதிரி வந்து ரொம்ப பொறுமையாக இருக்கணும், பேஷன்ஸாக சொல்லுங்க. ஓகே, அது எல்லாமே நாங்கள் செட் பண்ணிக்கிறோம். பேஷன்ஸாக சொல்கிறோம், நாங்கள் பொறுமையாக இருக்கோம். இங்கே இருக்க எல்லாருக்குமே சிப்ளிங்ஸ் இருக்குல்ல, உனக்கு தங்கச்சி, உனக்கு தம்பி 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 அங்கே எத்தனை பேர் உங்கள் சிப்ளிங்ஸ்க்கு மேக்ஸிமம் அப்படியே பொறுமையாக அப்படியே பேஷன்ஸாக திரும்ப சொல்லித்தரேன். எத்தனை பேர் அவங்க தம்பி தங்கச்சியாவா? எத்தனை பேர்? அப்ப எங்களுக்கு மட்டும் எப்படி இருக்கும்? ஜென்டில் பேரண்டிங் பொறுமையா சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல, யாருக்காவது அவங்க பொறுமை இருக்கா? அதாவது முதல்ல இந்த ஷார்ட்ஸ் பார்க்குறாங்க தெரியுமா, அது வந்து ஃபர்ஸ்ட் ஷார்ட்ஸ் இன்ட்ரடியூஸ் ஆகும்போது 90 செகண்ட்ஸ் இருந்துச்சு ஒரு ஷார்ட்ஸும். போக போக நம்ம பிரெயினோட இதை எவ்வளோ கெடுக்கிறாங்கன்னு பாருங்க. 90 செகண்ட்ஸ் இருந்ததை 60 செகண்ட்ஸ் ஆக்கிட்டாங்க. இப்போ ஷார்ட்ஸ் எல்லாமே நாட் மோர் தென் 60 செகண்ட்ஸ். அதையும் இந்த குழந்தைங்க என்ன பண்ணுவாங்கன்னா 10 செகண்ட்ஸ் தான் பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு கூட அவங்களோட பிரெயின்ல வந்து பொறுமை கிடையாது. அப்ப நாங்க பொறுமையா சொல்றத முதல்ல ஒரு நிமிஷம் அவங்க கேட்பாங்க. அதை கேட்டாலே புரியும். அதை கேட்கறதுக்கே பொறுமை இல்லைங்கும் போது எங்க எப்படி பொறுமையா சொன்னா அங்க வேலையே நடக்காது. முன்னாடி சொல்லிட்டாங்க, இவங்க சிப்ளிங்ஸ் கிட்ட கூட பொறுமை வராது. அப்பா அம்மா சொல்றதை கேட்கறதுக்கு பொறுமை கிடையாது. பொறுமையா சொல்லுங்க அப்படின்னு சொல்றவங்க அதை பொறுமையா கேட்கறதுக்கு அந்த ஒரு மென்டாலிட்டி முதல்ல இருக்கணும். இப்ப இருக்கிற அவங்க ஓடுற ஓட்டத்துக்கு நம்ம பின்னாடி சத்தியமா ஓட முடியல, அதான் உண்மை. அவங்க அவ்வளோ வேகமா போயிட்டு இருக்காங்க. இப்ப என்னன்னா, இப்ப இருக்க பேரண்ட்ஸோட நிலைமை, உங்க பேரண்ட்ஸையும் நீங்க சமாளிக்கணும், உங்க பிள்ளைகளையும் நீங்க சமாளிக்கணும். 2 சைடும் அடி வாங்குற ஜென்ரேஷன் தான். அது இங்க உட்கார்ந்துருக்க பேரண்ட்ஸ் ஜென்ரேஷன் தான். ஆமாண்ணா, 80s and 90s. சரி, ஓகே, 90s அந்த ஜென்ரேஷன் தான் வந்து 2 சைட்லையும் மேனேஜ் பண்ண வேண்டிய ஒரு நிலைமையில இருக்கும். நம்மளோட பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப ஸ்லோவா இருப்பாங்க. ஆனா நம்மளோட பிள்ளைங்க பாத்தீங்கன்னா ஹை ஸ்பீட்ல போயிட்டு இருக்காங்க. என்னென்னமோ கண்டுபிடிச்சு எங்கெங்கயோ போயிட்டு இருக்காங்க. இது 2யும் மேனேஜ் பண்ணும்போது இவங்களுக்கு அதை கேட்கிற பொறுமை இல்லைங்கும் போது
கண்டிப்பாக நமக்கு ப்ரெஷர் ஏறதான் செய்யும். அவங்க சொல்கிறத பொறுமையாக கேட்டு ஒரே டைமில் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக எங்களுக்கு ப்ரெஷர் வராது, சுகர் வராது, ஒன்றுமே வராது. அதாவதுங்க இப்போ டேரெக்டாக இவங்கள்ட்டே கேட்டுடலாம். நம்ம வந்து மொபைல் வந்து இவங்க டெய்லி யூஸ் பண்ணுறாங்க, ரீல்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க. நம்ம வந்து ஒரு 3 hours கொடுக்குறோம், அதுவே ஜாஸ்தி. 3 hours ஜாஸ்தி இல்லை இல்லை இல்லை, நான் என்ன சொல்ல வரேன், இப்போ அவங்களே சொல்லட்டும் அவங்களுக்கு வந்து எவ்வளோ மணி நேரம் வேணும் ஒரு நாளைக்கு. மேபி ஈவினிங் ஸ்கூல் முடிச்சு வந்தோடனே சரி, அவங்களே லெட் தம் சே தட் எவ்வளோ நேரம் வேணும் ரீல்ஸ் பார்க்குறதுக்கு. ஏன்னா அப்போ நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். இல்லாட்டி நமக்கு புரிய மாட்டேங்குது. ஏன்னா சம்டைம்ஸ் வந்து 4 hours 6 hours அதுவும் நம்ம எங்கேயாவது வெளியே போயிட்டோம்னு வச்சுங்க, கேட்கவே வேண்டாம், நைட்டு வந்து அது மொபைல் ட்ரெயின் ஆகி தான் கிடக்கும். ரெண்டாவது இன்னொன்று வந்து ஃபுட் ஹேபிட்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃபுட் ஹேபிட்ஸ் வந்து ரொம்ப போராக இருக்குது. அதாவது எப்படின்னா அந்த நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, அந்த பிளேட்டில் வந்து நீங்கள் வைக்கும்போது 50% வந்து ப்ரோட்டீனு, 25% வந்து இது தட் இஸ் கம்ப்ளீட்டாக வந்து கார்போஹைட்ரேட், தென் 25% வந்து ஹெல்த்தி ஃபேட்ஸு, இது மாதிரி அவகேடோ அது மாதிரி நட்ஸு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இப்போ இதை வந்து இவங்க ஃபாலோ பண்ணுற மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா ஜென்ரலாக இவங்க எல்லாருமே பார்த்தா பார்ட்டி வந்து இந்த பீஸா ஹட்டு, மெக்டொனால்டு, சப்வே, நான் சொல்கிறேன் நீங்கள் காசு கொடுத்து வெளியே சாப்பிட்றத முடிவு பண்ணிட்டீங்க, அதையும் கன்றாவியை சாப்பிட்ருக்கீங்க, நல்லதை சாப்பிட்லாங்க. அதுக்கு நீங்கள் வந்து அதே காசு ஏதாவது ஒரு மெடிக்கோ இல்லை வெளியே யார்ட்டையோ கொடுத்தீங்கன்னா வீட்டிலே நல்லா பாயில் பண்ணி நல்லா சாப்பிடணும். நீங்கள் வந்து ப்ரைவேட்டாக வந்து வீட்டிலே செலிப்ரேட் பண்ணலாம் அந்த பர்த்டே பார்ட்டியை. அதை விட்டுட்டு வெளியே போயிட்டு நீங்கள் பீஸா ஹட்டில் உட்காந்து ரொம்ப நேரம் இது பண்ணி, ஸோ அது இதில் வந்து இந்த நூடுல்ஸு இதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஆடிங் ஃபர்தர் டு த கேப் மாதிரி. எல்லாரும் சொன்னாங்க ரொம்ப பொறுமையா பேசணும், பிபி ஏறுது, சுகர் ஏறுது, எல்லாம் ஏறுதுன்னாங்க. உண்மையாவே ரொம்ப பொறுமையா என் பையனை ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வந்துட்டு, தம்பி உன்னோட ட்ரெஸ்ஸை லாண்ட்ரி பாஸ்கெட்ல போடும், உன்னோட பேக்கை ப்ராப்பர் பிளேஸ்ல வை, புக்கை ப்ராப்பர் பிளேஸ்ல வை, ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு சாப்பிட உட்காரு. அம்மா என்ன சொன்ன, ரிமோட்டை காணோம். அப்ப நான் பேசுறது ஹவா 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 அப்படி இருந்துச்சா? அதுக்கப்புறம் மறுபடியும் ஓம் பொறுமை வேணும் எனக்கு அப்படின்னு ஆரம்பிச்சேன். தம்பி சொன்னது கேட்டுச்சுலப்பா, எடுத்து வைமா, நாளைக்கு பண்றேன், இன்னைக்கு நீ பண்ணிடு. இதுக்கு மேல எப்படிமா பொறுமையா சொல்றது? அடுத்து தமிழ் கிளாஸ் அனுப்பிச்சேன் பைபிளைய, தமிழ் நல்லா கத்துக்கிட்டு வந்துருவாங்க. தமிழ் எல்லாம் கத்துக்கிட்டு தான் வந்தான். ஒரு தோசையை சுட்டு கொடுத்து வச்சதுக்கு அப்புறமாடி சொல்றான், ஆட்டல் ஆட்டலின் மாவாட்டல் அவ்வாட்டல் ஓட்டலில் ஆட்டப்படும். ஏன்னா ஓட்டல்ல ஆட்டுற தோசை நல்லா இருக்குதான், இங்க ஊத்துற தோசை நல்லா இல்லையா? தமிழ்ல மஞ்சள் எழுத சொன்னா மண்சல் இஞ்சே ஐயாவுக்கு தெரியல. இந்த குரல் எப்படிமா தெரிஞ்சிச்சுன்னா என் ஃப்ரெண்டு சொல்லி கொடுத்தா, அது மட்டும் உள்ள போகுது. அம்மா மஞ்சள் மஞ்சள் ஒரு வாரமா கத்துறேன், உள்ள போகவே இல்லை. எப்ப போகுன்றது எனக்கு தெரியல. இதுக்கு மேல எனக்கு பொறுமையா டீலே பண்ண தெரியல. அதுக்கப்புறம் இன்னொரு முகத்தை காமிச்சேன், மஞ்சள் எழுதிருக்கான். சேம் டிவி தானே, ஸ்க்ரீன் டைம். என் பையன் ஸ்கூல்ல இருந்து வந்தானா அதை விட பெரிய காமெடியா இருக்கும். வந்த உடனே ரிமோட்டு தான், ட்ரெஸ் ஒரு பக்கம் இருக்கும், லஞ்ச் பேக் ஒரு பக்கம் இருக்கும், எதையுமே கரெக்டாக பண்ணுறது இல்லை. சாப்பாடை வாங்கி உட்காந்துட்டு அப்படியே ஆன்னு பார்த்த மாதிரி இருப்பான். சாப்பாடை கொடுத்துட்டு கனிஷ்கன் சாப்பாடு 1 ரூபாய் கூட உள்ள இறங்கியிருக்காது. ஜென்டலாக சொன்னீங்கன்னா, ஜென்டலாக சொல்லி எப்படி நீங்கள் கீழே சாப்பாடு இருக்கிறதுங்கிறத உங்களுக்கு ஞாபகம் இல்லையே, எப்படி ஜென்டலாக சொல்றது? கூப்பிட்டுக்கிட்டே ஜென்டலாகவே கூப்பிட்டுக்கிட்டே இருப்பேன், கனிஷ்கன் ஒரு குச்சி எடுத்தா போதும், ஆட்டோமேட்டிக்காக 1 ரூபாய் உள்ள போகுது. இதுக்கு பதிலாக இது அடிக்கிறது தான் ஸ்ட்ரிக்ட் பேரண்டிங் கிடையாது. பக்கத்தில் உட்காரு, தமிழ் நியூஸ் பேப்பர் 1 மணி நேரம் வாசி, நீ நான் சொல்ற டாஸ்க் எல்லாம் பண்ணு, அதுக்கப்புறம் நீ டிவி பாரு அப்படிங்கிறது தான் ஸ்ட்ரிக்ட் பேரண்டிங். அதை ஃபாலோ பண்றாங்கன்னா அடுத்த நாள் வந்து டிவியே வேணாமான்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ரெண்டாவது ஸ்ட்ரிக்ட் பேரண்டிங் இருக்கிறதா டைம் மேனேஜ் பண்ண தெரியுது அவங்களுக்கு. இப்போ என் பையன் எடுத்தீங்கன்னா காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் டிவி பார்க்கறதுனால பார்த்துட்டே இருப்பான். கடைசியில் நைட் 8:30 மணிக்கு தூங்க போகும்போது, நாளைக்கு உனக்கு இவ்வளோ ஹோம்ஒர்க் இருக்குது, தமிழ் ஹோம்ஒர்க் இருக்குது, அபேக்கஸ் ஹோம்ஒர்க் இருக்குது, ஆமாம் இல்லை எல்லாம் இருக்குல்ல, அது தெரிய மாட்டேங்குது அவங்களுக்கு. ஸோ நம்ம ஸ்ட்ரிக்டாக இருந்தோம்னா வீட்டுக்கு வந்தோடனே 5 to 6 உனக்கு இந்த ஹோம்ஒர்க் இருக்குது, 6 to 7 நீ இதை படிக்கலாம், அப்புறம் நீ 7 to 8 உனக்குன்னு ஒரு டைம் இருக்குது, வெளியே போய் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு வா, 8 to 9 நீ திருப்பி டிவி பார்க்கலாம் அப்படிங்கிற டைம் மேனேஜ்மெண்ட்டை கொண்டு வரதே நாங்கள் தான். இல்லைன்னா நீங்கள் கடைசியாக அட்லாஸ்ட் ஸ்ட்ரெஸ் ஆகி
இப்போ என்னமா பண்றது? நாளைக்கு ஸ்கூல்ல போய் நீங்க எங்ககிட்டே வரீங்க, திருப்பி நாங்க கத்தாம எப்படி உங்களை வழி நடத்துறது? எல்லா பேரண்ட்டுமே வந்து ஸ்ட்ரிக்டாக இருக்க வேணாம்னு தான் நினைக்கிறோம். அது வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் சொன்னதெல்லாம் வந்து நீங்கள் இப்போ கண்டிப்பாக வந்து ஸ்டேஜ் இறங்கணும்னு விட்டுருவீங்கன்னு தெரியும். பட் இருந்தாலும் நான் ஸ்ட்ரிக்டாக சொல்கிறோம், முடிஞ்சால் கேளுங்க. அதே தான் இந்த டிவி எல்லாமே சொன்னது பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே வந்தோன்னே ரிமோட்டை தான் தேடுவாங்க. அதே தான் என் பையனும் பண்ணுவான். காலையில் எந்திரிச்சு அவனை கிளப்புறதுக்குள்ளே கஷ்டப்படுறது அவங்க அம்மா தான். ஆனால் காலையில் பெல்ட்டு தேடுவான். பெல்ட்டு ஹாலில் இருக்கும், சட்டை ஒரு ரூமில் இருக்கும், பேண்ட் ஒரு ரூமில் இருக்கும். வந்தோன்னே சொல்லுவான் எல்லாமே பண்ணுறாங்க. ஆனால் இதுவரையும் பண்ணதே கிடையாது. நீங்கள் இதெல்லாம் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கேளுங்க, என்ன கேட்குறீங்களோ எல்லா பேரண்ட்டுமே பண்ணுவாங்க. அது நான் என்னால் சொல்ல முடியாது, சாரி. அதாவது பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப ஆழமான கருத்தை அழகாக வச்சுருக்காங்க. நீங்கள் வந்து சொல்கிற பேச்சு கேட்குறது 5 என்னது இல்லை பாயிண்ட்டை யோசிச்சுருக்காங்க எப்படி கவுண்டர் அட்டாக் பண்ணுறது. அதாவது வந்து உணவு வந்து ப்ராப்பராக சத்தான உணவு எடுத்துக்கிறது இல்லை, அதிகமாக கைபேசி யூஸ் பண்ணுறீங்க, அப்புறம் ப்ராப்பராக ஹோம்ஒர்க் செய்கிறதில்ல, வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் உங்களுடைய திங்ஸை வந்து ஒழுங்கான இடத்துல வச்சு நீங்கள் அதை பண்ணுறதில்ல, சொல்ல போனோம்னா கொஞ்சம் டிசிப்ளினில் கொஞ்சம் வீக்காக இருக்குன்ற மாதிரி அப்படியே அப்படி சொல்கிறாங்க. இதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நீங்கள் சொல்லுங்கள். வழியாடி சொன்ன மாதிரி சிப்ளிங்ஸ்லாம் வந்து ஹோம்ஒர்க் சொல்லித்தாங்க சொன்னாங்க. அதனால எங்கள் ஹோம்ஒர்க்கே எங்களுக்கு புரியல, இதில் சிப்ளிங்ஸ் வேறு சொல்லித்தாங்க. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா நீங்கள் வந்து அவங்களுக்கு சொல்லி தரீங்க தரலன்றதில்ல, பொறுமையாக நீங்கள் அவங்களுக்கு சொல்லி தரீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ உங்கள் தம்பி இருக்காங்க பக்கத்தில் வந்து இந்த சம்மு சொல்லணும், எனக்கே சம்மு போட முடியல, நீ என்ன சம்மு கேட்குற, உடனே பண்ணு நீங்கள் சொல்கிறீங்கல்ல, அந்த மாதிரி கோவப்படாமல் பொறுமையாக சொல்கிறீங்களான்னு கேட்குறாங்க. அப்புறம் இன்னும் நீங்கள் சொல்கிறீங்க 2 hours 3 hoursலாம் பார்க்குறோம் இன்ஸ்டாகிராம் யூடியூப். சோஷியல் மீடியாலாம் பார்க்குறோம். ஸ்கூல் வந்து 6-7 hours போகிறோம், போயிட்டு வந்து டயர்டாக இருக்குது, அதனால தான் பார்க்குறோம். அவ்வளோ நேரம் ஸ்கூலில் படிக்கிறனால தான் நம்ம வந்து பார்க்குறோம். அவங்க பள்ளிக்கு சென்று வர்ற களைப்பை தீர்த்துக்கிறதுக்கு வந்து அவங்க டயர்ட்னஸ் களைப்பு அதை தீர்த்துக்கிறதுக்கு வந்து அம்மாட்ட வந்து அம்மா ஜூஸ் கொடுங்க, தண்ணி கொடுங்க, அந்த மாதிரி கேட்டு களைப்பை தீர்த்துக்கலாம். கண்ணோட களைப்பை தீர்க்கிறதுக்காண்டி போனை பார்க்கறது வந்து அது சரியானது. நவம்பர் 14th சில்ட்ரன்ஸ் டே வந்துச்சு. சில்ட்ரன்ஸ் டேனா என்ன பண்ணுவாங்க? எங்க நான் படிச்சப்பெல்லாம் நேருவோட அம்மா பேரு அப்பா பேரு கமலா நேரு இதெல்லாம் போய் பேசிட்டு வாங்கன்னு எங்க அப்பா எழுதி கொடுத்தாங்க. நாங்க போய் பேசிட்டு வந்தோம். இதுதான் பண்ணோம். டான்ஸ் என்ன, க்ளோ என்ன, இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் என்ன, நேத்துக்கு முன்னாடி தான் 2 போஸ்ட் பார்த்தேன்னா இங்க பார்த்துருக்காங்க 2 பேரும். அதை பார்த்ததுல இருந்து என் மகன் நானும் அபுதாபி இந்தியன் ஸ்கூல்ல தான் படிப்பேன், அபுதாபி இந்தியன் ஸ்கூல்ல தான் படிப்பேன். நீங்க தான் அடுத்து வர ஜெனரேஷன்ல ரொம்ப நல்லா நீங்க வாழ்ந்த போது அப்ப இருந்த சிச்சுவேஷனே வேற. நீங்க சின்னதா இருந்த போது அப்ப இருந்த சிச்சுவேஷன் நீங்க சின்னதா இருந்த போது இந்த சிச்சுவேஷனே வேற. இப்ப நாங்க இருக்க இந்த சரௌண்டிங்கே வேற. ஸோ நாங்க இப்ப இருக்க சரௌண்டிங்க நாங்க இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்ணாதான் எங்க ஃப்ரெண்ட்ஸ்குள்ள எங்களுக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்குது. ஸோ எங்களுக்கு எங்க ஃப்ரெண்ட்ஸையும் எங்க அப்பா அம்மாவையும் சமாளிக்கிறது தான் கஷ்டமா இருக்கு. உங்களுக்கு உங்க பிள்ளைங்களையும் உங்க அப்பா அம்மாவையும் சமாளிக்க கஷ்டமா இருக்க மாதிரி எங்களுக்கும் இருக்கு. ஸோ இந்த ஜங்க் ஃபுட் பற்றி எங்கள் வருஷத்தில் ஒரு டைம் தான் பர்த்டேயோ இந்த வெட்டிங் டே எல்லாம் வருது. எங்கள் அம்மா வந்து வாரத்தில் இல்லை அப்பா அந்த சைடில் சொல்கிறேன் வாரத்தை 7 நாள் தான் இருக்குது. ஆனால் எங்கள் அம்மா 8 டைம் கீரை சமைப்பாங்க. கீரை மசியல், பொரியல், கூட்டு. இந்த கீரை வெரைட்டி யார் இப்படி கண்டுபிடிச்சான்னு தெரியல. அதெல்லாம் படிச்சு சாப்பிடுவானா? சரி விடுங்க.
அதை சாப்பிட்றோம்ல, அப்போ எங்களை வருஷத்துல ஒரு டைம் பீட்சா சாப்பிட விட தான் வேணும். ஏன்னா நாங்கள் சொல்றது தான் நாங்கள் வாயை மட்டும் நாங்கள் எல்லாம் சாப்பிட்டு தான் இருக்கோம். அது ஹெல்த் எங்களுக்கு புரியுது, ஹெல்த்துக்கு நல்லதுன்னு, அதனால தான் நாங்கள் சாப்பிட்றோம். ஸோ நியாயப்படி பார்த்தா எங்களை பீட்சா பர்கர் அவங்க சாப்பிட விடணும். இல்லப்பா, பீஸா பர்கர் சாப்பிட வேணாம்னு யாரும் சொல்லல. வருஷத்துக்கு ஒரு பர்த்டே, உனக்கு மட்டும்தான் ஒரு பர்த்டே வருது. ஆனா நீ உன் பர்த்டே மட்டும்தான் சாப்பிடுறியா? வருஷத்துல அம்மா எழுத்த வீட்டு ஃப்ரெண்டு பர்த்டேனாலும் போறீங்க, கீழ் வீட்டுல இருக்கு, மேல் வீட்டுல இருக்கு, அந்த கதை தான். அப்ப நீங்க பாத்தீங்கன்னா வருஷத்துல நிறைய வாட்டி சாப்பிடுறீங்க. எண்ணெயில வேற உங்களுக்கு நான்வெஜ் போடுறாங்க. உங்க அம்மா கீரை சமைச்சு சாப்பிடுறது கஷ்டப்படுற. அவங்க இன்னொரு ஒரு 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 முக்கியமான பாயிண்ட் வச்சாங்க, அதை ஏத்துக்கிற பாயிண்ட். நாங்க பீஸா சாப்பிட்றோம், பர்கர் சாப்பிட்றோம், ஜங்க் ஃபுட் சாப்பிட்றோம் சொல்றீங்களா, நாங்க வாங்கிட்டு வந்து சாப்பிடும்போது சாப்பிடான்னு சொல்றீங்களா, அப்ப நீங்களும் சாப்பிடுறீங்கன்னு சொல்றாங்க அவங்க. அதையே சாப்பிடுறீங்க? இல்ல இல்ல இல்ல, நாங்க சாப்பிடலன்னு யாரும் சொல்லல, எல்லாரும் தான் சாப்பிடுறோம். அவங்க சொன்னது வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் சாப்பிடுறேன், அது கிடையாது. பர்கர், பீஸா எல்லாமே. ஆனா அதே டைம் நீங்க சொல்ற அதே கீரையை நாங்களும் எடுத்துக்கிறோம். கீரை, பழம் எல்லாமே எடுத்துக்கிறோம். பேலன்ஸ் பண்ணணும்ல. இல்ல, இன்னொரு ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இந்த வளர்ந்து வர்ற விதம், அந்த டெக்னாலஜி, அந்த அதோட இன்புட்டும் இதுக்கு வந்து ஒரு சேஞ்சுக்கு ஒரு முக்கியமான காரணம். தொடர்ந்து பேசலாம். மொபைல் தள்ளி வைப்பா, மொபைல் தள்ளி வைப்பா. இல்ல, நீங்க ஜென்சியா இருக்கலாம், நாங்களும் 80 தான். ஆனா நாங்களும் கொஞ்சம் அப்டேட் ஆயிருக்கோம் ஜென்சில. டெக்னாலஜியா. இப்போ வருஷத்துல 365 டேஸ் இல்லாட்டி 366 டேஸ் இருக்கு. அப்போ அதுல 65 to 66 டேஸ் தானே நாங்க இந்த கீரை, இந்த பீட்சா, பர்கர் எல்லாம் சாப்பிடுறோம். அப்போ மீதி 300 டேஸ் நீங்க கொடுக்கறது தானே சாப்பிடுறோம். நீங்க ஹெல்த்தியா இருக்கன்னு தான் அவங்க கொடுக்குறாங்க. ஒரு மருந்து ஒன்று கொடுப்பாங்களே, அதை உடனே குடிச்சிடுறீங்களா? ஜென்டல் பேரண்டிங்னா நாங்க உடனே குடிக்கிறது இல்ல, அதோட ஏதாவது ஸ்வீட் கொடுப்பாங்க, உடனே குடிச்சிட்டு போடுறோம், அவ்வளவுதான். குடிக்கிறதுக்கும் நாங்க பாடுதான் பண்ண வேண்டியது இருக்கு. நீங்க உங்களுக்கு உடம்பு முடியாம போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நாங்க பேலன்ஸ் பண்றதுக்காக அந்த மருந்தோ ஏதோ ஒரு ஃபுட்டோ கொடுத்து நீங்க இவ்வளவு ஆரோக்கியமா இந்த உட்காந்து பேச முடியுது. நீங்க ஹெல்த்தியான ஃபுட்டை கொஞ்சம் டேஸ்டியா பண்ணி கொடுத்தீங்கன்னா நாங்க சாப்பிடுவோம். இல்ல, இதுக்கு உங்க அம்மா தான் பதில் சொல்லணும். as a parenting-ஆ இருக்க பாரு, ஹெல்த்தியா இருக்கிற ஃபுட் டேஸ்டியா இருக்காது. ஹெல்த்தியா இருக்கிற ஃபுட் டேஸ்டியா இருக்காது. ஃபுட் டேஸ்டா இருக்கும். இல்ல, அதான் சொல்றேன். கீரை வந்து ஹெல்தி தான், அது டேஸ்ட் கிடையாது. ராமநாதன் கேட்டா சொல்லுவாரு, ரைட்டு தானே? இல்ல, அதாவது வந்து சத்தான உணவுகளை சுவையா செய்யலாம். சுவையா செய்யலாம். அது அவங்க அம்மா கையில தான் இருக்கு. இல்லப்பா, அதுக்குதான் அதாவது நார்மலாவே எண்ணெய் அதிகமா சேர்க்கிற உணவு வந்து சுவையா இருக்கும். அதை குறைக்கிறதுக்கு யார் சரியா கண்டுபிடிச்சிட்டாங்க? இங்க இருக்க ஆட்சிகள் அம்மாக்கள் வந்து சுவையாக சமைக்கிறாங்க அப்படின்றத வந்து ஒத்துக்கணும். அதுக்கு மாற்று கருத்து கிடையாது. இல்ல, அதே மாதிரி பிள்ளைகளை கேட்டு சமைச்சு கொடுத்து இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு பிடித்த உணவுகளை சமைத்து கொடுத்தா இன்னும் நல்லா இருக்கும். இந்த நிகழ்ச்சி இன்னும் சுவாரஸ்யமாக்க சிறப்பு விருந்தினராக 2 பேர் பங்கேற்கிறார்கள். முடிச்சிருவோங்க. சிறப்பு விருந்தினராக பங்கேற்க ஸ்ட்ரிக்ட் பேரண்டிங் பக்கம் வந்து மகாலட்சுமி ஆட்சியும், ஜென்டல் பேரண்டிங்ல வந்து வெங்கடேஷ், அவங்க 2 பேரும் பேச வராங்க. பாருங்க, இவ்வளவு தூரம் இந்த நிகழ்ச்சியை பார்த்தீங்க, உங்க கருத்துக்களை பதிவு செய்வோம். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கெஸ்ட் உட்காரணும்பா, உட்காரு. நான் ஜென்டலா நின்னுக்கலாம் நினைச்சேன். இல்ல, நீ ஸ்ட்ரிக்டாவே உட்காரு. இந்த ஜென்டில் எல்லாம் போட வச்சிருக்கீங்கப்பா. அது வந்து எங்களை ஹெல்ப் பண்றதுக்கான ஒரு டூல். சரி, ஓகே. இங்க இருக்க பேரண்ட்ஸ்க்கு எல்லாம் எனக்கு முதல்ல ஒரே ஒரு கேள்வி. இன்னைக்கு காலைல எல்லாரும் எவ்வளவு டென்ஷனா கிளம்பி வந்திருக்கீங்க? உங்க டென்ஷன்லாம் நானே சொல்றேன். மேக்கப் எடுத்து வச்சியா? ஸ்டெப்ஸ் எல்லாம் ஞாபகம் இருக்கா? பேக்ல ஒழுங்கா பேக் பண்ணிட்டியா? ப்ரோகிராம்லாம் ஒழுங்கா பண்ணிடுவல சொதப்பாம அப்படின்னு எவ்வளவு பேரண்ட்ஸ் இன்னைக்கு காலைல கேட்டிருப்பீங்க.
டென்ஷன் ஆனதும் இல்லாம பாவம் அந்த பசங்களையும் டென்ஷன் படுத்தி அவங்களையும் கன்ஃபியூஸ் பண்ணி அவங்களுக்கு ஸ்டெப்ஸ் அந்த நேரத்துல மறந்து போய் அதனால அவங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஷன் ஆயிடும். இதனாலதான் நான் வந்து இன்னைக்கு ஜென்டில் பேரண்டிங் சைட்ல வந்து உட்கார்ந்து சில கருத்துக்களை சொல்ல போறேன். முதல்ல ஒரு சின்ன டெஃபினிஷன் கொடுத்துறேன். ஜென்டில் பேரண்டிங்னா என்னன்னா, இட் இஸ் நாட் only being gentle towards your kids. முதல்ல you should be gentle yourself. நீங்க வந்து ஜென்டிலா இருக்கீங்க, நீங்க வந்து ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் ரெண்டு பேருக்குள்ள ஜென்டிலா இருந்தீங்கனா இப்போ உங்களுக்குலாம் எக்ஸாம்பிள் இல்லாம சொன்னா டக்குனு டென்ஷன் ஆயிடும். அந்த சொன்ன மாதிரி அதனால நான் சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இப்போ வந்து ஒரு பையன் வந்து அவங்க அப்பாட்ட கேக்குறான், அப்பா ஏன்பா டெய்லி காலைல திருப்புகள் படிக்கணும் அப்படின்னு கேக்குறான். உடனே நீங்க டென்ஷன், அதெல்லாம் நீ படிச்சுதான்டா ஆகணும், நான் சொல்றேன்ல நீ கேட்கணும் அப்படின்னு சொன்னா அந்த பையன் எப்படி கேட்பான்? சரி 4 வாட்டி அவன் படிக்க மாட்டேன்னு சொல்றான், அப்புறமா என்ன சொல்லுவீங்க? இது ஒரு ஜென்டில் பேரண்டா இருந்தா என்ன பண்ணுவாங்கன்னா, they will make them sit அந்த ப்ளே. அவங்க சொன்ன மாதிரி நீங்க டேப் ரெக்கார்டர்ல போட்டு அது ஓட விட்டுறலாம். இன்ஸ்டன்ட்டா அவங்களே வந்து கேட்பாங்க, இது ஏமா ஓட விடுறீங்க? அப்ப you can explain it to them. இதனால நம்மளுக்கு எவ்வளவு மைண்ட் கிளியர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. சோ இதுதான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள். அடுத்ததாக நீங்க வந்து பாத்தீங்கன்னா, இப்போ இருக்க பேரண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப பேம்பரிங் அண்ட் ஓவர் கண்ட்ரோலிங்கா இருக்காங்க. எப்படின்னா, இந்த கேரம் எத்தனை பேர் நடுவர் விளையாடுவாங்க? கேரம் எத்தனை பேர்? நீங்க கூட பிரைஸ்லாம் வாங்குனீங்களே கேரம்? 4 பேர் 4 பேர் விளையாடுவாங்க. அது நான் விட்டு கொடுத்தனால தான் பிரைஸ் வாங்கணும். அதனால தெரியல. ஆனா எங்க வீட்ல மட்டுமா தெரியல, எல்லார் வீட்லயும் ஒரே ஆள் தான் விளையாடுவாங்க கேரம். வேற யாரு? நம்ம அப்பாட்கள் தான். அந்த காயின் இந்த பாக்கெட்ல போடு, இந்த காயின் அந்த பாக்கெட்ல போடு. விரல வந்து இப்படிதான் கரெக்டா வைக்கணும். போடுற அடிய பாக்கெட்ல போடுற விட்டு இல்லையே அடிச்சிருவாங்க போல அந்த பாக்கெட்ல போடலனா. அதனால இப்ப இருக்க பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப கண்ட்ரோலிங்காவும் இருக்காங்க. சோ இது வந்து கேமிங் மட்டும் கிடையாது, வாழ்க்கையிலயும் நீங்க வந்து உங்க கிட்ஸ் அந்த விஷயத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விட்டீங்கன்னா தான் they will understand. ஓகே, இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஒரு வாட்டி பட்டாதான் அவங்க வந்து திருந்துவாங்க. சோ அவங்க நீங்க பட விடணும். நீங்க படவே விடாம பொத்தி வளர்த்தா அவங்க வந்து அதை அண்டர்ஸ்டாண்டே பண்ணிக்க மாட்டாங்க. ஓகே, புரியுது. நீ நிறைய பட்டிருக்கன்னு நினைக்கிறேன். சரி. இப்போ நீங்க எல்லாரும் கல்ஃபுக்கு வந்தப்போ எல்லாரும் தனியா வந்தீங்களா இல்ல உங்க அப்பா அம்மாவோட வந்தீங்களா? நடுவரே நீங்க சொல்லுங்க, உங்க அப்பா அம்மாவோட வந்தீங்க? நிறைய பேர் வந்து தனியா தான் வந்திருப்பீங்க. எப்படி நாடு விட்டு நாடு கம்யூனிகேஷன் கூட இல்லாம தனியா வந்தீங்களோ, எப்படி கல்ஃபுக்கு தான் நம்ம சரியான கல்ஃபுக்கு வந்ததுதான் நம்மள எடுத்த சரியான டிசிஷன் நீங்க எப்படி நினைச்சிருப்பீங்க? எல்லாம் உங்க பேரண்ட்ஸ் கொடுத்த ஃப்ரீடம். அப்போ உங்க பேரண்ட்ஸ் வந்து உங்களுக்கு இவ்வளவு ஃப்ரீடம் கொடுக்கறப்போ நீங்க உங்க கிட்ஸ் கிட்டயும் அதே தானே கொடுக்கணும். யூ ஷுட் ஆல்சோ. அப்போ வந்து உங்க பேரண்ட்ஸ் ரொம்ப பயந்து, அதெல்லாம் கிடையாதுப்பா, இதெல்லாம் ரொம்ப ரிஸ்கியான விஷயம், அங்க போய் சேர்ந்துட்டியா இல்லையான்னு கூட எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொன்னாங்கன்னா அது ரொம்ப அப்போ வந்து உங்க பேரண்ட்ஸ்க்கு உங்க மேல எவ்வளவு ட்ரஸ்ட் இருந்திருக்கும், அதே மாதிரி எவ்வளவு கான்ஃபிடன்ஸ் இருந்திருக்கும் உங்களை விடுறதுக்கு. சோ இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்களும் வந்து உங்க சைல்ட வந்து ட்ரஸ்ட் பண்ணணும், கான்ஃபிடன்ஸ் கொடுக்கணும். சரிப்பா நீ பண்ணு, நீ பண்ணலையா, பண்ணாத, பண்ணுன்னா அவங்க பழட்டும். லெட் them experience that hit. அந்த ஹிட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா they will come to know. சோ இது ஒரு பாயிண்ட். கடைசியாக ஜென்டில் பேரண்டிங்கோட நோக்கம் என்னன்னா, உங்க பசங்களுக்கு ஒரு சேஃபான ஸ்பேஸை நீங்க வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கணும். நீங்க எவ்வளவு ஸ்ட்ரிக்ட்டா இருக்கீங்களோ அந்த குழந்தைக்கு உங்களை பார்த்தோன்னே பயம் தான் வரும். At the end of the day, அந்த குழந்தைக்கு ஒரு பிரச்சனை வந்தா they should feel safe and comfortable to share the problem with their parents. என்ன நடந்தாலும் எனக்காக எங்க அம்மா இருக்காங்க, எனக்காக எங்க அப்பா இருக்காங்க, இந்த மாதிரி ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும்போது தான் அந்த பசங்களுக்கு சேஃபான என்விரான்மெண்ட்டே கிரியேட் ஆகும். ஸோ தைரியத்தை ப்ரொவைட் பண்றதுக்கு தான் ஜென்டில் அண்ட் பொலைட் பேரண்டிங் தேவை என்பது கூறி நான் வந்து எனக்கு ஒரு சில பாயிண்ட்ஸ் இருக்கு, நான் முடிச்சிடல. அவங்க பேசினதுக்கெல்லாம் கான்ட்ராடிக்டிங் பாயிண்ட்ஸ் எழுதி வச்சிருக்கேன். ஸோ கமல் அங்கிள் வந்து எடுத்தோன்னே சொன்னாங்க, நம்ம ஸ்ட்ரிக்டா வந்து அகாடமிக் ஷியூரிட்டி கண்டிப்பா கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எக்ஸாம்பிள் நானே 6ஆவதுலாம் படிக்கவே இல்லை, என்ன அதனால தான் தூக்கி ஹாஸ்டல்லே போட்டாங்க. ஸோ அகாடமிக் ஷியூரிட்டிலாம் நீங்கள் ஸ்ட்ரிக்டாக இருந்தால் தான் இருக்கணும்னு இல்லை, நீங்கள் அவங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னால் அவங்க புரிஞ்சுப்பாங்க. ஸோ அகாடமிக் ஷியூரிட்டி அப்படி இல்லை. அதே மாதிரி நீங்கள்லாம் சொல்கிறீங்க 3 hours ரீல் வந்து நீங்கள் எவ்வளோ நீங்கள் வந்து 3 hours உங்களோட ஸ்க்ரீன் டைம் வந்து இருக்குது,
அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எப்படி அது தோணுங்க? நீங்க முதல்ல உங்க ஸ்கிரீன் டைம் எவ்வளவு நீங்க செக் பண்ணிருக்கீங்களா? கம்மியா கிடையாது. நீங்க வந்து வீட்டுக்கு போனோடனே நீங்க ரீல்ஸ் பாக்குறது, நீங்க ஆபீஸ் டைம்ல ரீல்ஸ் பாக்குறது எல்லாமே இன்க்ளூடட் தான். சோ ஓகே, சோ உங்களோட ஸ்கிரீன் டைமை நீங்க கண்ட்ரோல் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க அவங்க கிட்ட சொல்லலாம். அதே மாதிரி 3 hours வந்து நீங்க சொல்றதுனால எனக்கு இன்னொரு பாயிண்ட்டும் இருக்கு. நீங்க வந்து 3 hours ஸ்கிரீன் டைம் கொடுக்குறீங்க, உங்களால அவங்களோட 3 hours உட்கார்ந்து பேச முடியுமா? அதே மாதிரி வள்ளி ஆண்டி வந்து ரூல்ஸ்னு சொன்னாங்க. So rules and boundaries exist, but the way of telling rules is what gentle parenting is. நீங்க பாட்டுக்கு இதை செய்யக்கூடாது, இதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டா அது வந்து அவங்களுக்கு ஒன்றும் புரியாது. இவங்க சும்மா கத்திக்கிட்டே இருப்பாங்க. எதனால செய்யக்கூடாது, எதனால வந்து இதை பண்ணணும் அப்படின்னு அவங்களுக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி சொன்னா it will be useful for them. So புரியுற மாதிரி சொல்றது தான் வந்து so புரியுற மாதிரினா நீங்க வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுங்க, ஒரு சிச்சுவேஷன் கொடுங்க அவங்களுக்கு. let them understand, give them time. இதெல்லாம் நீங்க பண்றது தான் நான் புரியுறதுன்னு சொல்றேன். தெரிஞ்சா செய்ய மாட்டோமாப்பா? இதெல்லாம் as a parent நீங்க ரிசர்ச் பண்ணணும். அதெல்லாம் நீங்க பண்ணுங்கப்பா. சரி ஓகே, என்னோட பாயிண்ட்ஸ் வந்து நான் வச்சிட்டேன். எல்லாரும் என்டர்டெயின் ஆனீங்கன்னு நான் நம்புறேன். Thank you so much. இந்த மொபைல் ஸ்க்ரீன் டைம் அந்த ஒரு பாயிண்ட் விட்டுட்டேன் நான். அதை இல்லை அதை அவங்க சொல்கிற மாதிரி நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா ஜென்ரலாக பார்க்கும்போது ஒத்துக்கணும் உண்மையை. ஸ்க்ரீன் டைம் அதிகம். ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக நேற்று முருகர் பஜனை வந்து ஒருத்தவங்க கூப்பிட்டே இருந்தாங்க. அண்ணாமலை வந்து அவங்க ரொம்ப சீரியஸாக பார்த்துட்டு இருந்தாங்க. ஆட்சி எங்களுக்கு சொல்கிறாங்க, மொபைலை பார்த்தாவே இப்படி தான் தம்பி, என்ன பண்ணுறதுன்னு இது ஒரு நல்ல பாயிண்ட், உண்மையை ஒத்துக்க வேண்டிய பாயிண்ட். ஸோ அதே மாதிரி இவங்க இது தம்பி சொன்ன பாயிண்ட்ல ஒரு சில பாயிண்ட் வந்து பொறுமையாக நீங்கள் சொல்லுங்கள், ஒவ்வொன்றா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லுங்கள். அதாவது வாழ்வியல் எடுத்துக்காட்ட சொல்லி ஒரு விஷயத்தை நம்ம ஒருத்தவங்களுக்கு உள்ள புகுத்துறோம் அப்படின்னா அது நிச்சயம் அவங்கள போய் சேரும்ன்றது வந்து ஒத்துக்க வேண்டிய விஷயம். ஸோ இது ஆச்சு. கோபிநாதோட வேலையா தான். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து ஸ்ட்ரிக்ட் பேரண்டிங் பற்றியும் ஜென்ரல் பேரண்டிங் பற்றியும் 2 செகண்டும் பேசினாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு பாயிண்ட்ஸு. உண்மையாகவே நம்ம ஒத்துக்கணும். இன்னைக்கு இருக்க சுச்சுவேஷனில் குழந்தைங்களுக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது, நிச்சயமாகவே இருக்குது. அவங்கக்கிட்ட நிறைய பேர்டன்ஸும் இருக்குது. ஆனால் குழந்தைங்க நீங்கள் புரிஞ்சுக்கணும், அப்பா அம்மா ஏதாவது சொன்னால் அது நிச்சயமாக நமக்கு அது நல்லதுங்கிறத நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும். அதாவது எல்லாத்தையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி நாங்கள் புரிய வச்ச பிறகு தான் நீங்கள் எடுத்துக்கிறேன்னு சொன்னீங்கன்னா இதை புரிஞ்சுக்கிறதுக்குன்னு உங்களுக்கு ஒரு வயசு வரணும். எல்லா விஷயத்தையும் எல்லா நேரத்தையும் எல்லா வயசுலையும் நாங்கள் சொல்ல முடியாது. குழந்தைகள் அப்படிங்கிறவங்க வந்து புலி வேட்டையறியாத பூனைக்குட்டிகள். உங்களுக்கு எந்த இடத்துல என்ன பிரச்சனை வரும்னு உங்களை விட எங்களுக்கு தெரியும். நீங்கள் நினைக்கிறீங்க உங்கள் கையில் இருக்க இந்த மொபைலில் எல்லாமே இருக்குது, எங்களுக்கு எல்லாம் தெரியும், நாங்கள் எதை வேணாலும் பண்ணுவோம்னு நீங்கள் நினைக்கிறீங்க. எங்களுக்கு அது தெரியாதுன்னு நினைக்கிறீங்க. நாங்களும் ஆமான்னு அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி நினைக்கிறோம், அவ்வளோதான். ஆனால் ஒவ்வொரு இடத்துல உள்ள பிரச்சனையும் எங்களுக்கு தெரியும். அது ஒரு சில நேரங்களில் நேரடியாக சொல்ல முடியும், ஒரு சில இடத்துல சொல்ல முடியாது. இப்போ ஒரு சிப்பி வந்து ஒரு சிப்பத்தை செதுக்கும் போது அதை உளியை கொண்டு அடிக்கத்தான் வேண்டியிருக்கும். அந்த கல்லுக்கு அது வலிக்கும் நினச்சா அந்த சிப்பியால் அந்த சிற்பத்தை செதுக்க முடியாது. உங்களை நல்லபடியாக வளர்க்க வேண்டியது எங்கள் பெற்றோர்களுடைய கடமை. நாளைக்கு நீங்கள் ஃப்யூச்சரில் நீங்கள் நல்லா இருந்தால் தான் எங்களோட லைஃபுக்கு ஒரு நல்ல அர்த்தம் இருக்குது, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது. அதனால் நாங்கள் உங்களை ஸ்ட்ரிக்டாக ஏதாவது ஒரு வழியில் ஒன்று சாஃப்டாக சொல்லி பார்ப்போம், புரிய சொல்லி பார்ப்போம். 2 விதத்துலையும் கேட்கலன்னா அடுத்து ஸ்ட்ரிக்டாக கத்தி கோவப்பட்டு சொல்ல வேண்டிய சூழ்நிலைக்கு எங்களை நீங்கள் தான் தருவீங்க. குழந்தைங்க ஒவ்வொருத்தரும் 4 பேர் மதிக்கக்கூடிய ஒரு நல்ல வாழ்க்கையை, ஒழுக்கமான நிம்மதியான வாழ்க்கையை நீங்க வாழணும்னா பேரண்ட்ஸ் நாங்க ஸ்ட்ரிக்டா இருந்துதான். இன்னைக்கு நீங்க சிரிக்க சிரிக்க சந்தோஷமா இருங்கன்னு நாங்க விட்டுட்டோம்னா ஃபியூச்சர்ல உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான சிரிப்பையும் சந்தோஷம்